மாதிரி எதிர்கால கவலைகள் ஒரு பக்கம் எழுந்துச்சு. இந்த சிந்தனையிலேயே அவனோட வலது கை அவனை அறியாமலே ஆத்து மணல துழாவி கைக்கு கிடைச்ச சின்ன சின்ன கற்களை எடுத்து ஆற்றங்கரையில வீசிக்கிட்டே இருந்தான். இப்படி பண்ணிக்கிட்டே இரவு முழுக்க அங்கேயே உட்காந்துட்டான். பொழுது விடிய ஆரம்பிச்சுது. வெளிச்சமும் பரவுச்சு. ஆத்துல வீசுறதுக்கு அவனை சுத்தி இருந்த கற்கள் எல்லாம் தீந்து போயிடுச்சு. அவனோட கையில இருந்த கடைசி கல்லை பார்த்தான். பிரமிச்சு போயிட்டான். காரணம் என்னன்னா, அது சாதாரண கூழாங்கல் கிடையாது, விலை உயர்ந்த வைரக்கல். யாரோ கொள்ளைக்காரங்க அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருந்த வைர கற்களை ஆத்தங்கரையில தவற விட்டு ஓடிட்டு இருக்காங்க. அததான் அவன் இருட்டுல என்னன்னு தெரியாம எடுத்து வீசியிருக்கான். ஒரு வகையில பார்த்தா நம்மள பல பேர் அந்த வியாபாரி மாதிரிதான். கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகள்ல மிதந்துக்கிட்டே நிகழ்காலம் அப்படிங்கிற வைரக்கற்களை வீணடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கருத்தை தான் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்கவும் கட்டுரைகளை படிக்கவும் மனம் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க.